வணக்கம். இன்றைக்கி கல்யாண சமையல் சாதம் அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர்எஸ் பிரசன்னா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம். படத்தில் போய் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஒன்று தெரியுது. என்னென்னா, இவங்களுக்கு கிராஃப்ட் சினிமா மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸ்க்ரீன் பிளேக்கு நிறைய மெனக்கெட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா அவங்க அடிச்சிருக்கிற சின்ன சின்ன ஜோக்ஸ், இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர சின்ன சின்ன ஜோக்ஸ் பார்த்திங்கன்னா, பிரசன்னா அவர் லீடு, லேக்கா வாஷிங்டன் தான் ஃபீமேல் லீடு. பிரசன்னாக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும், ஒரு காமெடியான ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை போய் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் நீ ஒரு ஆர்டினரியாக பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஈஸியாக. பட் அது இல்லாமல் விஷுவல்ஸில் காமெடி உள்ளே கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அடே பரவாயில்லையே, இவ்வளோ தூரம் ஒருத்தவங்க மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி ஜென்யூனாக நம்மளை ஸ்மைல் பண்ண வைத்தது. அதே மாதிரி சிரிப்பும் அதே மாதிரி தான். ஜென்யூனாக சிரிக்க ட்ரை பண்ணி நான் சிரிக்கலை, ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இந்த காமெடி ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய லீட் பேர்ஸ் பிரசன்னா அண்ட் லேக்கா என்ன மெச்சூரான ஆக்டிங் ரெண்டு பேரும். அதுக்கு நிச்சயமாக கிரெடிட்ஸ் பிரசன்னாவுக்கும் போகணும், ஆர்எஸ் பிரசன்னா டைரக்டர். ஏன்னா அதை செதுக்கி இருக்கிற விதம், அவர் அந்த லீட் பேர் மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஒரு ரெண்டு ஷாட் வரவங்களுக்கு கூட ப்ராப்பராக டைலாக்ஸ் வச்சு அது எல்லாத்தையுமே கரெக்டாக பிளெண்ட் பண்ணியிருக்காரு அந்த கதைக்குள்ளே. அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரசன்னா ஒரு மீட்டியான ரோல் பிரசன்னாவுக்கு ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டர் மாதிரியே ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லேக்கா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், செம்ம ரோலுங்க. அது அவங்க வெயிட் பண்ணது ஒர்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரோல்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்ட் கிடைச்சா அது நான் பெருசாக ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அவ்வளோ தூரம் சிறப்பான ஒரு இயல்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லேக்கா பிரசன்னா அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவங்க காஸ்டியூம்ஸ் டக்குன்னு ஞாபகம் வருது. பிரீத்தி அவங்க தான் இந்த படத்துக்கு காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பான காஸ்டியூம்ஸ். அதாவது நான் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கலராக காட்டாமல் ஒரு ஐயர் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி தான் நல்லா வருது. அவங்களுக்குள்ள ஒரு கல்யாணம், அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அவங்க போடுற காஸ்டியூம்ஸ், இந்த மாமிகள் போடுறது, மடிசாரு, இந்த எல்லாமே ரொம்ப கரெக்டாக எப்படி அது இருக்கிறது தெரியல. பட் ஆனால் அந்த படத்தை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ சல்யூட் பிரீத்தி, நல்ல ஒர்க்கு. இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணியிருப்பவர் குணால் ரஞ்சன். மியூசிக் அரோரா அப்படின்ட்டு அவர் போட்டிருக்காரு. ஸோ அவருடைய பிஜிஎம்களுக்கும் இந்த சவுண்ட் டிசைனும் அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகுது. அதங்காட்டிக்கு தான் காமெடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காமெடிகளுக்கெல்லாம் ஒரு சூப்பராக ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அது சவுண்ட் டிசைன் ரொம்ப சென்சிபிளாக பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு அந்த டைலாக்ஸோடு சேர்த்து இந்த பிஜிஎம் ப்ளஸ் சவுண்ட் டிசைன் இதெல்லாம் சேர்த்தங்காட்டிக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு இது இந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குது. ஸோ குணால், வாழ்த்துக்கள். இந்த படத்திற்கு டிஓபி சினிமாட்டோகிராஃபி அவர் கிருஷ்ணன் அப்படின்ட்டு அவர் பண்ணியிருக்காரு. நானும் கேமரா வச்சுருக்கிறேங்க, நானும் லேட்டஸ்ட்டாகலாம் கேமரா வச்சுருக்கேன் அப்படின்னு சுற்றி காட்டாமல் இந்த படத்திற்கு என்னென்ன ஆங்கிள்கள் ஒர்க் அவுட் ஆகும் அதை ரொம்ப சூப்பராக, அது எஸ்பெஷலாக அந்த கடைசியில் ஒரு போட் ஜேர்னி மாதிரி ஒன்று காமிப்பாங்க, ஆனால் ரொம்ப சூப்பராக எடுத்துருந்தாருங்க. எதுவுமே பிசரடிக்கலை. படம் பூராமே லைட்டிங் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்தினுடைய எடிட்டிங் சத்யராஜ் அவர் பண்ணிக்கிறாரு. 2 மணி நேரம் தான் கரெக்டாக இந்த படம். எல்லோரும் யோசிச்சிருப்பாங்க, 2 மணி நேரம் 15 நிமிஷம் இருந்தால் ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்களா சரிங்களா அப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இது 2 மணி நேரம் 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ இருந்தால் கூட மேபி போர் அடிச்சிருக்கலாம். ரொம்ப கான்ஷியஸான ஒரு டிசிஷன் எடுத்து அந்த படத்தை 2 மணி நேரம் வைத்தது தான் இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்ததே தெரிலிங்க, டக்குன்னு வந்துருச்சு, ஓகே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் போய் முடியுது, அவ்வளோதான், வெளில வந்துடுறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு இந்த கல்யாண சமையல் சாதத்தில் அதுக்கு எடிட்டிங் மிகப்பெரிய பங்காற்றி இருக்குது அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுதுங்க. இது ஆர்ட் டைரக்ஷன், ஆறுசாமி அப்படின்ட்டு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஐயர் வீட்டில் இந்த செட்டுகள், அந்த சாமான்கள், அந்த ஜுவல்லரிகள், இது எல்லாம்
அதுவும் அதே மாதிரி தான். அவரும் வந்து நிறைய மெனக்கெடல், ஜென்யூனான ஒர்க்குங்க. எல்லாருமே வந்து ஜென்யூனான ஹார்ட் ஒர்க் வந்து உள்ளே போட்டிருக்கிறது வந்து ஸ்க்ரீனில் அப்பட்டமாக தெரியுது. அதுதான் வந்து இது வந்து மிகப்பெரிய இந்த படத்தினுடைய தரத்தை. ஏன்னா கதை வந்து ஒன்றும் பெரிய உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கதை அப்படிலாம் இல்லை, எல்லாம் பார்த்த கதை தான். ஆனால் அது மிகப்பெரிய அந்த மேலே என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்ல முடியும். திருப்பியும் டைரக்டருக்கு வர்றேன். அதாவது இந்த சப்ஜெக்ட் அவர் எடுத்துருக்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு நம்ம வந்து ஆண் பெண் அந்த பேதம் அதெல்லாம் இன்றைக்கும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு ஐயர் ஃபேமிலியோட வெட்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த சும்மா அந்த மெசேஜ் சொல்கிறோம் பேர் வழி அப்படின்ட்டு இந்த சமரசம், இந்த எல்லா மதமும் ஒன்று அப்படின்லாம் சும்மா பேருக்கு சொல்லி நம்மளை வந்து போர் அடிக்காமல் என்ன இருக்குதோ அதை வந்து அவருக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைத்தது. ஏன்னா இது ஒரு சின்ன சப்ஜெக்டுக்குள்ள நிறைய விஷயங்கள், நிறைய வந்து ஒரு உமன் ஈக்குவாலிட்டி, ஒரு மாடர்ன் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து அவங்க எவ்வளோ அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறாங்க இன்றைக்கெல்லாம், இன்றைக்கி எப்படி மாறிட்டாங்க, எப்படி வந்து இந்த பழைய இதெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு ஒரு திங்கிங் வந்து ப்ராப்பராக இருந்து அவங்க பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 கருத்துக்களை வந்து உள்ளே வந்து அழகாக பிளெண்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பிரசன்னாவனுடைய சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த படம் வந்து எனக்கு சி சென்டர் ஆடியன்ஸ், அதாவது ஒரு சாதாரண வில்லேஜில் இருக்கிற ஆடியன்ஸ் அவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா டெக்னாலஜி நிறைய வந்து டேர்ம்ஸு அதெல்லாம் இருக்குது. பட் மெட்ரோஸ்லேயும் அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, லண்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லையும் இந்த படம் பிச்சுக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வைல்ட் கெஸ். ஏன்னா ஈஸியாக அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் பையனும் படுகிற பிரச்சனைகள், இந்த மாடர்ன் வேர்ல்டில் படுகிற பிரச்சனைகளை வந்து டக்குன்னு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி கதைகள் இருக்கிறங்காட்டிக்கு வந்து அதுவும் வந்து சும்மா ரிலேட் பண்ணணும் பேர் வழி அப்படின்னு இல்லாமல் ரொம்ப ஜென்யூனாக எல்லா விதத்துலேயும் டெக்னிக்கலாகவும் ரொம்ப சவுண்டாக, அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேனும் ரொம்ப சவுண்டாக இருக்கிறங்காட்டிக்கு வந்து அவங்க போய், ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பார்ப்பாங்க அமெரிக்காவில் தான். ஸோ அவங்க போயிட்டு வர்றதுக்கு அந்த டிக்கெட், அந்த காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ஒர்த் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய வைல்ட் கெஸ். ஆக மொத்தத்தில்ங்க இந்த படத்தை வந்து பார்க்குறப்போ நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வர்றப்போ வந்து ஒரு திருப்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆனால் இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, பின்னாடி வந்து ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க, அவங்க சின்ன பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த பசங்க நிறைய கேள்வி கேட்டாங்க. ஏன்னா மெச்சூரான கான்டென்ட் உள்ள வெளில வரும்போது அவங்க சொன்னாங்க இந்த படத்தினுடைய பேருக்கும் இந்த படத்தினுடைய கான்டென்ட்டுக்கு சம்மந்தமே இல்லைன்னு. அதாவது என்ன சொல்ல வந்துறாங்கன்னா, ரொம்ப மெச்சூராக கல்யாண சமையல் சாதனம் ஒரு ஜென்ரலாக ஒரு எல்லாரும் பார்க்குற குழந்தைங்களாம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இது கொஞ்சம் பயங்கர மெச்சூராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் நிச்சயமாக ஒரு நெருடலுங்க, அது மேபி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படம் அப்படிங்கிறது வந்து எனக்கு திருப்திகரமான படம், தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீம் வந்து அப்படியே வந்து அவங்க ஒர்க்கை வந்து அடுத்த படத்துலையும் போட்டு கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நிச்சயமாக வந்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்க வந்து வெளிக்கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ராகவ் ஸ்பெஷல் மென்ஷன். அவர் வந்து சப்போர்ட்டிங் ரோல் ஒன்று பண்ணுறாரு. சின்ன ரோல் தான், பட் அதுக்கான ஒர்க் அவர் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராக தெரியுதுங்க. ஒரு சும்மா அமெரிக்காவிலேருந்து வர மாதிரி ஒரு பையன் அவ்வளோதான். ஆனாலும் அவர் பேசுகிற டைலாக்கள், அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சூப்பர். கங்க்ராட்ஸ் ராகவ். திருப்பியும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு சந்தோஷம். இதே மாதிரி கூட நடிச்சிருக்க சின்ன சின்ன கேரக்டருக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருந்தால் அதுக்கு நான் பெரிய ஆச்சரியம் வந்து எனக்கு தந்துடாது. ஆக மொத்தத்துலங்க இந்த படம் அப்படிங்கிறது வந்து, இந்த படத்துக்கான மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு வந்து 3.75 தருவேன். ஒரு திருப்திகரமான படம், போய் பாருங்கள். நிச்சயமாக வந்து யாரும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன் மெட்ரோஸ். எனக்கு சி சென்டர் சாதாரண வில்லேஜில் இருக்கிறவங்களாம் இது கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணிருக்கு, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டில் வெளியிடுங்க. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.